ரொம்ப எளிமையான ஆசனம். அதுல இருந்து தான் இப்ப நம்ம ஒவ்வொன்றா பண்ண போறோம். ஸ்லோவா இன்ஹேல், சிம்பிள் சேது பந்தாசனம். ஸ்லோவா இப்ப அப் பண்றோம். இதுல ஒரு 10, 20, 30 கவுண்ட் டவுன் பண்ணுங்க. இது போல 3 டைம்ஸ் 30 கவுண்ட் இருக்கீங்கன்னா 3 டைம்ஸ். ஓகே, இதை நான் முடிச்சிட்டேன். 3 டைம்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த 3 டைம்ஸ் பண்ண கையோட பவனமுக்தாசனம், சிம்பிள் பவனமுக்தாசனம் பண்ணிடுங்க. காலை அப் பண்ணுங்க. உங்க தொடைப்பகுதியை நீக்கி பக்கத்துல நீங்க இந்த மாதிரி கோல்ட் பண்ணீங்கன்னா உங்க தொடைப்பகுதி வயிறு அழுத்தும். தலைய மேல கூட தூக்க தேவையில்லை. இந்த மாதிரி வயிறு அழுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் 30 கவுண்ட் ஸ்லோவா டவுன் பண்ணுங்க. இந்த ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பண்ணுங்க. இப்ப எப்படி பண்ண போறோம்னா, ஸ்லோவா நான் சேது பந்தாசனம் பண்றேன். 30 கவுண்ட் ரிலாக்ஸ் பண்றேன். ரிலாக்ஸ் பண்ண பிறகு கையை ஃபோல்ட் பண்ணி 30 கவுண்ட். இது போல 3 டைம்ஸ். 3 முறை பாத்தீங்கன்னா சேது பந்தாசனம், பவனமுக்தாசனம் சிம்பிளா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. இல்ல இது வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ் இது மாதிரி வச்சுக்கோங்க. யோகாவே பண்ணலன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ண பாருங்க. பாருங்க, நான் சேது பந்தாசனம் நான் புஷ் பண்ணிட்டேன். பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் உங்க கையால சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி புஷ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துடும். அவ்வளவுதான். இதெல்லாம் 30 கவுண்ட்ஸ் 3 டைம்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா 3rd வீக் 4th வீக் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது முடிச்ச பிறகு அதேதான் பவனமுக்தாசனம் பண்றோம். கையை ஃபோல்ட் பண்ணிட்டோம். ஆனா இந்த வாட்டி என்ன பண்றோம், தலையை ஹெட் அப் பண்றோம். சின்ன இல்லைன்னா ஃபோர்ஹெட்டை டச் பண்ணலாம். 3 டைம்ஸ் 30 கவுண்ட். ஸ்லோவா ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு முறையும் ரிலாக்ஸ் பண்றோம். ஸ்லோவா ஹிப் அப் பண்றேன். கையை வச்சு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்றேன். இதை பாருங்க, தைராய்டுல இருந்து எல்லா கிளாண்டுமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸ்லோவா டவுன் பண்றேன். அப்படியே சாந்தியாசனம் போயிட்டு மறுபடியும் கொண்டு வந்து சின்ன நீல டச் பண்ற பவனமுக்தாசனம். 3 டைம்ஸ் 30 கவுண்ட். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா இதுல ஒரு 4 வீக் 5 வீக் ஆகிருக்கும். அதோட நிறுத்தாம என்ன பண்ண போறோம், நம்ம இப்போ கொஞ்சம் ஒரு காலை எடுத்து இன்னொரு கால் மேல வச்சிருக்கேன். அழகா கையை கீழே வச்சிருக்கேன். ஸ்லோவா அப் பண்றேன். கையை சப்போர்ட் பண்ணலாம். இதுல 30 கவுண்ட். இது முடிச்சா உடனே நீங்க என்ன பண்ணணும்னா சாந்தியாசனம் போயிடுங்க. சாந்தியாசனம் போயிட்டேன். மறுபடியும் அந்த காலை எடுத்து வச்சுக்குங்க. எந்த கால் மடக்கி வச்சுக்கோங்க. அதேதான், அதே செட்டப் தான். இந்த கையை உள்ள விட்டுருங்க. ஒரு காலுக்கு மட்டும் நீங்க கையை உள்ள கொண்டு போய் ஃபோல்ட் பண்ணுங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இதுல 30 கவுண்ட். அப்ப பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஏகபாத சேது பந்தாசனம் 30 கவுண்ட் பண்றோம். அதுக்கப்புறமா உள்ள கையை விட்டு 30 கவுண்ட். இந்த மாதிரி 3 டைம்ஸ் பண்றோம். ஓகே, ஒரு செட் வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்தது லெஃப்ட் லெக்கை நான் மடக்கி வச்சிருக்கேன். அதே போல அப் பண்றேன். நல்லா ஸ்ட்ரெச் பண்றேன். கம்ஃபர்டபுளா டவுன் பண்ணிக்கிறேன். சாந்தியாசனம் இருக்கிறேன். உள்ள கையை கொண்டு போய் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி 30 கவுண்ட். ரொம்ப எளிமையா. இப்ப நம்ம 4 வீக்ஸ் தாண்டிட்டோம். ஸ்லோவா ரிலாக்ஸ் பண்றோம். சாந்தியாசனம் இருக்கிறோம். ரிலாக்ஸ், நல்லா ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் கொண்டு வந்து அதேதான் இப்போ கொஞ்சம் மாடிஃபை பண்ணிடுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ், செகண்ட் 2 வீக், தேர்ட் 2 வீக் முடிஞ்சிச்சு. இப்போ 4th 2 வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் இந்த ஆசனத்தை மாடிஃபை பண்றீங்க. இதே போலதான் ஒவ்வொரு ஆசனமும் எளிமையா பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ பாருங்க, என்னுடைய வலது காலை எடுத்து இடது தொடைக்கு மேல நீ பகுதியில, நீக்கு கீழே இருக்கும், அந்த மாதிரி வச்சாச்சு. அதே சேது பந்தாசனம் கொஞ்சம் ஸ்லோவா புஷ் பண்றேன், சப்போர்ட் பண்றேன். இதுல 1 2 3 4 5 6 7 8
9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. நான் 30 கவுண்ட் பண்ணுவேன். வீடியோ லென்த்தா போகுன்றதுக்காக தான் சொல்லி காமிக்கிறேன். இதை முடிச்சு சாந்தியாசனம் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கையை ஃபோல்ட் பண்ணி நல்ல செஸ்டா ஹெட்டா பண்ணிட்டு இதெல்லாம் 30 கவுண்ட் ஸ்லோவா ரிலாக்ஸ் பண்ணி சாந்தியாசனம் வந்து ரிலாக்ஸ் பண்றோம். முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா காலை மடக்கி மறுபடியும் ஆப்போசிட். இப்போ லெஃப்ட் லெக் நான் மேல வச்சிருக்கேன். ஸ்லோவா அப் பண்றேன். நல்லா அப் பண்ணிட்டேன். இதுல 30 கவுண்ட் ஸ்லோவா டவுன் பண்றேன். செஸ்ட் எட்னாப்ல நல்லா அழுத்தி சின்ன 1 2 3 4 5 இதெல்லாம் 30 கவுண்ட் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றேன். சாந்தி ஆசனம். ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். அதுக்கு அடுத்த ரவுண்ட் பாருங்க. மறுபடியும் நான் என்ன பண்ண போறேன்னா பவனமுக்தாசனத்திலே ஒரு மாடிஃபை பண்ணி பண்ண போறேன். பாருங்க, காலை அப் பண்ணி வைக்கிறேன். பாருங்க, உங்க கைகளை பின்னாடி இந்த மாதிரி பின்னாடி வச்சுக்கலாம். ஒரு கை எந்த கால் மடக்கி இருக்கோ அந்த காலுக்கு ஆப்போசிட்ல இருக்க கையை அப்படியே இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெச் நல்லா கீழே மேல வச்சு எல்போ வச்சு மேல வச்சு ஸ்ட்ரெச் பண்றோம். 1 2 3 4